இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீரும் சின்ன மருமகள் விசஸ் பதுங்கும் பெரிய மருமகள். சின்ன மருமகள் கரெக்டா? சின்ன மருமகள் பெரிய மருமகள். ஓகே, இங்கே பேருமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? சரி வாங்கி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னதான் நம்ம பெரிய மருமகள் அப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட நமக்கு வரும்போதே ஒன்று தோணும், ஓகே நாம் தான் இந்த வீட்டோட பெரிய மருமகள், அப்போ நாம் வச்சுதான் சட்டம், அல்லது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓங்கி இருக்கோம், நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் அதுவே கூட இருந்திருக்கலாம். பட் சின்ன மருமகள் வந்த பின்னால் மாறி இருக்கலாம் ஏதாவது. அது வரைக்கும் இப்படி இருந்தேங்க, அதுக்கப்புறம் நான் தானா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கலாம், எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்களுக்கு கேட்குறாங்க. இப்படி தான் சார் வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு தான் எல்லாம் டாமினேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அட மைக்கு கேட்டதுக்கலாமாமா அந்த பொண்ணு. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லிடலாம் சார். நாங்கள் வந்ததுமே பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளாக போகிறோம், நம்மளை ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நாங்களும் மருமக தானே அந்த வந்துருச்சு முதல்ல அட்டாக்கு. அதே எதிர்பார்ப்பு நானும் வரேன், சும்மாவா இருக்காப்போ. உங்களை மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு வரோம். ஆனா நீங்க வந்ததுமே எங்களை போட்டு அமுக்கிடுறீங்கல்ல. நாங்க எங்க அமுக்கணும்? எங்க மாமியார நீங்க தானே அமுக்குறீங்க. நாங்க எங்கப்பா அமுக்குறோம்? பார்த்தாலும் மூத்த மருமகளுக்கு பாரு, மூத்த மருமகளுக்கு பார்க்கணும், மூத்த மருமகள் பார்க்கணும்னு செய்யறாங்க. எங்க சின்ன மருமகனா சின்ன மகளை தட்டி 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 தானே வைக்கிறாங்க. அப்படி பண்ணலையம்மா. அவங்க என்ன பண்றாங்க, சின்ன மருமா இப்போதாம்மா புதுசாக கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சொல்லி கொடுமான்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்ததான் சார் கற்றுக்கிட்டோம் மாமியார்கிட்ட இருந்து. அவங்க வரும்போது எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க சார். அதில் நீங்கள் வரும்போது இங்கே வந்து கற்றுக்குறீங்க, அவங்க மட்டும் எப்படி கற்றுட்டு வராங்க? எங்கள் காலம் வேற சார், எங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் வந்தோம். எங்களுக்கு எல்லாருமே மாமியார் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தாங்க சார். சமையல்லேருந்து எல்லாமே, பக்கத்து வீட்டில் எப்படி பேசணும், எப்படி பழகணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உங்க வீடுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கூப்பிடும்போது நீங்க போலாம் தானே, ஏன் வேணாம்? இந்த மனநிலைக்கு ஒத்துக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா வேற மாதிரி ஆயிடுவாங்க சார். அப்படிலாம் இல்ல சார், இப்ப சொன்னது அதுதான் சார் வேண்டியதான். அவங்க இப்ப பாருங்க, என்னையே திரும்ப எப்படி ட்ரிகர் பண்றாங்க. அவங்க வேற மனநிலைக்கு போயிடுவேன், இந்த மனநிலைக்கு போயிடுவேன் அவங்களே சொல்றாங்க. இல்லம்மா, அது என்னமோ நீங்க சொன்ன மாதிரி நம்புற மாதிரியே இல்லம்மா. அதான் நீங்க அப்படியே பாவம் போல பேசுற மாதிரி இருக்கு, ஆனா நம்புற மாதிரி வர மாட்டேங்குது. இல்ல சார், நம்பணும் சார், மனுஷனா நம்பணும். ஓகே, ஒரு வீட்டில் சின்ன மருமகள் நான் வந்துட்டேன். சின்ன மருமகளாக ஒரு வீட்டில் இருக்கப்போ அதுக்கான உரிமை மரியாதைன்னு ஒன்று இருக்குது. சின்ன மருமகள் தானே அப்படின்னு தட்டி விட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதாவது ஒரு ஃபங்க்ஷனே வந்தாலும் வீட்டில் சின்ன மருமகளை ஃபஸ்ட்டு கூப்பிடவே மாட்டாங்க, பெரிய மருமகளை ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க. அப்போ நாங்கள் அந்த இடத்துல தெரியவே மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு பெரிய மருமக மட்டும் தான் தெரிவாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் காணாமல் தானே போகிறோம். அப்போ இவங்க கூப்பிடலாம்ல எங்களையே, எங்கே இருக்க தங்கச்சி வா நம்ம சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்றதில்ல. அப்போ வந்து மாமியார் பக்கம் இவங்க நிற்கிறாங்க. முதல் மரியாதைங்கிறது பெரிய மருமகள். பெரிய மருமகள். ஓகே ஓகே, வேற சார் அதே கான்செப்ட் தான் சார். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு செட்டாக ஒரே மாதிரி ஃபேமிலியாக சாரி எடுப்போம்ல சார், செட் சாரி எடுப்போம்ல, இல்லை ஒரே மாடல் எடுப்பாங்க, கலர்ஸ் மட்டும் வேறு வேறு எடுப்பாங்க. எல்லாருக்கும் எடுத்துட்டு கடைசி மருமகளுக்கு மிச்சம் என்ன இருக்கோ அது நீங்கள் இதுதான்ப்பா உனக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களே பேசி முடிவு பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிறதா எங்கள் தலையில் கட்டுவாங்க. நாங்களும் சரி ஓகே எங்களுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்மளே அந்த கடைக்கு போகும்போது ஏன் கூப்பிடலை, நம்மக்கிட்ட ஏன் சஜஷன் கேட்கல, ஒப்பீனியன் கேட்கலன்னு எங்களுக்கும் ஹர்ட்டாக இருக்கும் சார். அது மற்றவங்க ட்ரெஸ் எடுக்குமோ ஒவ்வொருத்தர் சஜஷன் கேட்குறாங்க, ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு உங்களுக்கு நடந்துச்சு? உண்மை நடந்த விஷயம். சீரியஸா நாளா ஒரு 2 டைம் ஹர்ட் ஆயிருக்கேன். அதை நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது, மாமியார் தான் கேட்கணும். அந்த சிஸ்டர் சொன்னதா உங்கள்ட்டையும் கேட்குறேன். நீங்களே எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. கடைக்கு போகிறோம்ப்பா, திடீர்னு போயிட்டோம், வண்டி வச்சிருக்கேன், நீ வா நிஷான்னா நான் வந்திருக்க போகிறேன், ஏன் நீங்கள் கூப்பிடல? சரி, இவங்க சொல்கிற மாதிரி அவங்க எடுத்து கொடுக்கறதா நாங்களும் கட்டுறோம். அப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. நீங்க நேர்ல போறீங்கல்ல? ஆமாங்க சார். நீங்க அட்லீஸ்ட் அது என்ன கலர் என்ன பார்டர் சார், இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துல அவங்க எது எடுத்து கொடுக்குறாங்களோ அதான் நாங்கள் கட்டி பழக்கம். அப்படி இந்த கடைக்கு போறது எதுக்கு? அவங்க கூப்பிடுறாங்க, நாங்கள் கூட கூட்டிட்டு போறோம். நீங்க வந்து உங்க மாமியார் கூடல ஒரு சின்ன கரெக்ஷன் கூட சொல்லாம சில எடுத்துப்பீங்க. ஆமாங்க சார். இதை உண்மையில நம்பிட்டேம்மா நானு. வாங்கி தாங்க சார் ஆகணும். ஆகணுமா? வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். எந்த சாரி வாங்குனீங்க? அப்படி எல்லா சாரியுமே அப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். எல்லா சாரியும் மாமியார் தான் எடுத்து தராங்க. கண்டிப்பா. எனக்கு அப்போது எத்தனை சாரி கூட எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மாமியார் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சாரி சேர்த்து நீங்க வாங்கியிருக்கீங்களா? நீ இப்ப வந்த பொண்ணு தானே? இப்படிக்கா நான் 7 வருஷமா இருக்கேன். 7 வருஷமா அவங்க எடுத்து கொடுக்கறதா நான் கட்டிட்டு இருக்கேன். சரி, நான் உங்களோட சின்ன பொண்ணு தானே, உங்களோட ஓன் சிஸ்டரா நீங்க கன்சிடர் பண்ணி நம்ம தங்கச்சிக்கு ஒன்று சேர்த்து எடுக்கலாம். அத்தை எனக்கு ஒன்று எடுக்கிறீங்கல்ல, எனக்கு 500 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்காவது ஒன்று எடுப்போன்னு நீங்க எடுக்கலாமே. சரி, நீங்களும் தான் உங்க வீட்டுக்காரரோட போய் விதவிதமா எடுத்து வரீங்க. என்ன அக்கா நினைச்சு ஒரு டைம் ஒண்ணு கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்காரரோட எடுத்து அது எப்படி பாசிபிளா இருக்கும்? நீங்க சும்மா ஆக்சுவலா வாதத்துக்கு பேசுறீங்க. ரொம்ப இயல்பா நீங்க பாருங்களேன், உங்களோட வீட்டில் கூட சின்ன மருமக, அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்மள ஏன் இந்த ஆட்டத்தில் சேர்த்துக்கல அப்படின்னு. மாமியார் தான் பிரச்சனை பண்றாங்க. இப்போ நீங்க மாமியார்ட்ட போய் கேட்பீங்களா, உங்க கணவர்கிட்ட போய் கேட்பீங்களா? கணவர்ட்டிங்க சார். ஏன் கணவர்கிட்ட கேட்குறீங்க? பிரச்சனை பண்ற மாமியார் தான், மாமியார் தான் கேட்கணும்.
ஏங்க சார் நம்மளுக்கு உரிமை அங்கே தானே கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்கள தானே கேட்க முடியும். அப்போ உங்க வீட்ல பெரிய மருமக உரிமை நீங்க எடுத்துப்பீங்க, முதல் மரியாதை நீங்க எடுத்துப்பீங்க, விளக்கு பொருத்த நீங்க எடுத்துப்பீங்க, எதுலயுமே தீபாவளி எனக்கு அப்ப நீங்க மரியாதை எடுத்துப்பீங்க. கொடுக்கலைங்க சார் ஆனா அவங்க. முதல் மரியாதை மட்டும் எடுத்துப்பீங்க, உரிமையை நீங்க பேச மாட்டீங்களா? சார் எங்களுக்கு முதல் மரியாதையும் அவங்க வந்தது கிடைக்கல இல்லைங்க சார். அக்கா. கிடைக்காதான் எங்களோட ஆதங்கமே. அக்கா ஃபர்ஸ்ட் கடைக்கு உங்களை கூட்டு போனதே உங்களுக்கு கொடுக்குற முதல் மரியாதை தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு கூட்டிட்டு போற காவலின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போறாங்க, அது எப்படி? அதனால நாங்க கூட போக வேண்டியதா இருக்குங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு போவாதீங்க. இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒரு நாள் அத்தை நான் வரல, உங்க சின்ன நிஷா மருமக கூட்டிட்டு கூட்டு போங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் அவ்வளவு சார். கஷ்டப்பட்டு நமக்கு சிரமப்பட்டு ட்ரெஸ் பண்ணி போயிட்டு நிஷா வேணாம், இது நல்லதுக்கு இல்ல, நான் சொல்லிட்டேன். வேற ஆப்ஷன் இல்லக்கா, எல்லாரும் அதே தானே சொல்றீங்க. அதனால நான் நடந்த இன்சிடென்ட சொல்ல எல்லா வேண்டியதா இருக்கு. உரிமையும் நீங்க தான் எடுத்துட்டு இருக்கீங்க. கிடையவே சரிங்களா? ஒரு கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, நாங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லா உங்களுக்கே விஷயத்தையும் நீங்க தெரியும். எடுத்துட்டு உங்களுக்கே திருப்பியும் தெரியும். அந்த ஒரு நல்லது மாதிரியே அப்படியே மாத்தி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? கிடையாதுக்கா. பரவாயில்லைங்க நிஷா. கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து கூப்பிடலையே, நீங்கள் கூப்பிடலையன்றீங்க. என்கிட்ட அந்த ஆப்ஷன் இருந்ததுதான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 பேருக்கு ஒரே கலராக எடுத்திருப்பேன். அப்போ இந்த கலர் வந்திருக்காது. அப்போ சாய்ஸ் அந்த இடத்துல அந்த மாமியாரோடது suggestion நம்ம நீங்க கொடுத்திருக்கலாம். ஸ்பாட்ல சாய்ஸ் இருக்கும்போது suggestion மாமியாரோடதுன்னு சொல்லும் கொடுத்திருக்கலாம். பொழுது மாமியார் கிட்ட வந்து நீங்கள் தங்கைக்கும் இதை எடுங்கன்றதை எங்களால் இன்சல்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் தங்கையாக தான் நினைக்கிறோம். எடுக்கும்போது நம்ம ஒன்றா போடணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம், ஒன்றா செய்யணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒருத்தர் சமைக்க நின்னா நீங்கள் காய்கறி கூட இருந்து அரிஞ்சு கொடுங்க. அக்கா சொல்லுங்கக்கா, இதுக்கு எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மஞ்சத்தூள் எந்த அளவுக்கு போடணும், ஒரு பிஞ்சுனா எவ்வளோ போடணும் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கடலை பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் உளுத்தம் பருப்புக்குமே வித்தியாசம் தெரியல சார். டப்பாவில் ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில் எழுதி பேர் ஒட்டி எடுக்கிறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? காலையில் எல்லாரும் வேலைக்கு போகணும். இப்ப அது தெரியாதனால இப்ப அதனால என்ன? ஆமாம் சார், அதனால தான் சார் பிரச்சனை வந்து இவங்க எல்லாமே கேட்குறாங்கல்ல சார், தனியாக கொடுத்து பாருங்க. அதே போல் எனக்கு ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னா, ஒரு விசேஷ நாட்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க சார். எப்போவுமே ஒரு 4 பேருக்கு சமைக்கிறோம், ஒரு 20 பேருக்கு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். செய்யும் போது அக்கா இவ்வளோலாம் செஞ்சு பழக்கம் இல்லை, 2 பேருக்குமே செய்ய தெரியல, 20 பேருக்கு எப்படி சார் செய்வாங்க? அப்போ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மூத்த மருமக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான்னு சொல்ல தெரியுதுல்ல. முயற்சி பண்ணுங்க, நீங்கள் வந்து இறங்கி ஓகே, வேலை களத்துக்கு வாங்க, இறங்கி ஏதுங்க பொறுப்புகள் ஏன் சார் நாங்கள் கொடுக்கலன்றாங்க, புரியுது. எடுத்துக்க சொல்லுங்க சார். கொடுறோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம் கொடுக்கறதுக்கு. ஹார்ட் வெடிச்சிட போதுமா? அது அன்பா சொன்னா கேட்க போறோம் சார். எல்லாமே அராஜகமா இப்படி பேசினா எப்படி சார் கேட்க இல்ல அது முடியும்? ஓகே தான். அவங்க கேட்குற ஒரு பாயிண்ட் என்ன, வேலைன்னு வரப்ப முழு வேலையும் அந்த இதில் விழுந்துருது. அப்போ அதுக்கான உரிய மரியாதையும் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கதான் செய்யும். அப்போ எனக்கு ஏன் கிடைக்கல நீங்கள் கேட்குறது எப்படி லாஜிக்? அவங்க சொல்லணும் சார், இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு. நம்ம என்ன எல்கேஜி அம்மா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, இப்படி தான் பண்ணணும், அதை செய்யணும், காய்கறியை எடுக்கவும் கறக்குன்னு வெட்டவும் அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போடவும், இப்படி பேசிட்டு இருப்பாங்களா? அவங்க ஈக்குவலா வேலை பார்க்கணும்னா எப்படி சார் முடியும்? சார் ஒரு விசேஷ நாளில் வந்துட்டு நான் பொறுமையாக செய்கிறேன், 4 பேருக்கு கட் பண்ணுற மாதிரி 40 பேருக்கு என்னால் கட் பண்ண முடியாதுண்ணே. நீங்கள் எல்லாம் நைட்டு வந்து சாப்பிடுங்க, காலையில் வராதீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார். நாங்க இப்பதான் கல்யாணம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மரியாதை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க பெரியவங்க. அந்த உரிமையில தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தான் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. இப்போ சொன்னீங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் அடி வாங்கி வந்திருக்கோம்.